அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன பாட்டை தான் பார்க்க போகிறோம். அது இப்போ தான் இங்கே பூக்கள் எல்லாம் சூப்பராக வச்சிட்ருக்கு. ஒரு சிலது வச்சு முடிச்சிருச்சு, மற்ற எல்லாமே அங்கங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு சிலது எல்லாமே முடிச்சுட்டு மறுபடியும் ரெடி ஆகிட்டுருக்கு. அதை பற்றி தனியாக பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஒரு சின்ன இடத்துல எவ்வளோ செடிகள் நம்ம வச்சுருக்கோங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல இன்டர்நேஷ்னல் பார்த்திங்கன்னா இங்கே கஸ்தூரி வண்டை இருக்குது பாருங்கள், நல்லா காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கேன்சருக்கு மருந்தாக யூஸ் பண்ணுறது. கேன்சர் செல்களை இது அடிக்கடி சாப்பிட்டோம்னா குறைச்சிரும், அதோட வளர்ச்சியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது சூப்பராக வச்சிட்ருக்கு. இது வந்து துளுத்து மற்ற வெண்டைக்காலாம் ஒரு 20 காய் 30 காய் வைக்கும் அதிகபட்சமாக. ஒரு சிலது 50 காய் வைக்கும். இது 400 500ன்னு வைக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு 300 கிட்டேயே நம்ம எடுத்துருக்கோம் போன வருஷம் வேறு ஒரு இடத்துல. இப்போ வந்து இது நல்லா வந்துட்டுருக்கு, பார்ப்போம். அடுத்து நம்ம வரிப்படலை. இந்த தடவை மழை வெயில்னு அப்புறம் பூச்சி தாக்குதல் நல்லா மாட்டி இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக காய் வச்சிட்ருக்கு. இன்னமும் நிறையா போட்டிருக்கோம். சைடில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 15 செடிக்கிட்ட வச்சுருக்கோம். எல்லாமே எப்படி ஈல்டு தருதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து கீழே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காஸ்மோஸ் சின்னதாக மினி சைஸு. இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா மேரிகோல்டில் எல்லோவில் டபுள் அடுக்கு, அதாவது அடியில் மட்டும் ஒரு இதழ் மட்டும் பெருசாக வரும், மற்றதெல்லாம் எப்பயும் போல் கூர்மணி செண்டு மல்லி மாதிரி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு வெரைட்டி எல்லோவில் சிங்கிள். இது வந்து எல்லோவில் டென்னிஸ் பால், அதாவது பெருசாக வரும் பார்த்திங்களா, அந்த ஃபுல் இதுவும் கவர் ஆகிற மாதிரி. இது கொஞ்சம் முத்திருச்சு செடி. ஸ்டார்டிங்கில் என்ன பெருசாக பூ வச்சிச்சு, பார்த்திங்கன்னா விதைக்கே தயாராகிருக்கு. அடுத்து இதுவும் பாருங்கள், விதை வச்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிட்ருக்கு. இது வந்து சாண்டில் கலரில் ஒரு வெரைட்டி காஸ்மோஸு. அடுத்து மயில் மாணிக்கம் பீச் கலர். இது விதை இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது ஜினியா, எல்லாம் லைஃப் முடிஞ்சிருச்சு. இது ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாகவே வச்சுருந்தோம். இப்போ முடிஞ்சு மற்ற செடிங்களாம் வளர ஆரம்பிச்சிருக்கு. இது படலை, எல்லாமே சின்ன செடிங்களாக இருக்குங்க. இது வந்து அங்கங்கே கேப்பில் முள்ளங்கி போட்டிருக்கேன். அடுத்து வந்து இங்கே ஒரு காஸ்மோஸ் வெரைட்டி, இது ஹைப்ரிட் தான், மிக்ஸ்டு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. இது பாருங்கள் சூப்பராக தெரியும், கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்து இது நம்மளோட ஃபேவரட் பக்சாய். இது வந்து ஃபாரின் வெரைட்டி தான், சேலட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பின்னாச்சு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்து இதோட இலைகளை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சேலட் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் நம்ம கீரை எப்படி பொரியல் பண்ணுறோமோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம விதைக்கி விட்டு இதிலேருந்து விதை எடுத்துக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா இது ஒரு திராட்சை தக்காளி கிரேப் டொமேட்டோவில் ஒரு வெரைட்டி வச்சுருக்கேன். அடுத்து அங்கங்கே முள்ளங்கி இருக்குது. அப்படி புடலங்காயும் இந்த கம்பில் ஃபுல்லாக ஏறுறதுக்கு. இங்கேயும் அதே தான் இருக்குது. இங்கே வந்து வெத்தலைவள்ளி கிழங்கு வேர் இருக்குது, அதனால் இந்த இடத்த நான் எதுவும் பண்ணல. அடுத்து அங்கே பார்த்திங்கன்னா வலை மேலே ஒரு அவரைக்காய் கொடி ஏறிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் காய் வைக்க ஸ்டேஜ் வரல, வந்ததுக்கப்புறம் நான் அதை பற்றி போடுறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா சிறகவரை. இங்கே பாருங்கள் லென்த்தை. இது வந்து சாலையோரனை நான் கொடுத்தது. பர்பிள் லாங் நமக்கு இவ்வளோ தான் வரும். இது இன்னும் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு பாருங்கள். அதோட கம்பேர் பண்ணுற கலரு கொஞ்சம் லைட்டாக வருது. பார்ப்போம் விதை எப்படி வருதுங்கிறத பொறுத்து நம்ம முடிவு பண்ணலாம். இது 2 வெரைட்டி கலந்துருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வெரைட்டி இருக்குது. இது இல்லை, இது முத்த நாளுமே இந்த மாதிரி தான் இருக்குது. பர்பிள் ஃபுல்லாக வரதில்லை. இந்த வரி வச்சது டோனுக்கு இப்படி தான் வருது. இதுவும் அடியில் தான் இருக்குது. இதுவும் இல்லை, வெயில் ஒரே அளவு தான் படுது, அதனால் வெயில் வச்சு நம்ம சொல்ல முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா வெத்தலைவள்ளி கிழங்கு போன வருஷம் படுத்து போயிட்டுருக்கு. இங்கே ஒரு தக்காளி ரகம் போகுது. கேப்லேயே நம்ம 2 அடி பீக்கங்காய் போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பாகல், நேற்று தான் அறுத்துட்டு போனோம். ஒரு சில காய்கள் மட்டும் இருக்குது. இந்த கொஞ்சம் பெரிய பாகல், ரொம்ப பெருசு கிடையாது, வளைக்காம தானே இருக்குது. அதிகபட்சமாக ஒரு ஜான் வரும். அடுத்து கீழே ஒரு குடம் தக்காளி விட்டுட்டு வந்துட்டோம். சிகப்பு குடம் தக்காளி. இந்த பல்பு மாதிரியே வரதுனால குடம் தக்காளின்னு வச்சுட்டாங்க, குடம் மாதிரியே இருக்கும்னு. ஒரு சிலர் பல்புன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் குடம் தக்காளின்னு சொல்லுவாங்க. மேலே எப்பயும் போல் வரிப்படலை போயிட்டுருக்கு. அப்படியே சுரக்காயும் போயிட்டுருக்கு.
வரிப்புடலை ஃபுல்லாக போடுறதுக்காக பந்தல் ரெடி பண்ணோம். கடைசியில் அது நோய் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அடுத்து மேல்மாணிக்கம் பீச் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் பண்ணைக்கீரை, அதில் ரேர் வெரைட்டி ரெட்டு, அதாவது டார்க் பிங்க் இல்லை லைட் ரெட்டுன்னு சொல்லிக்கலாம். இது சூப்பராக இப்போ தான் வந்துட்டுருக்கு. இது என்ன விதை எடுக்கலை. அடுத்து நம்ம வாடாமல்லியிலே இன்னொரு கலர், நம்ம லைட் பிங்க் பார்த்துருப்போம், டார்க் பிங்க் பார்த்துருப்போம். இது லாவெண்டர் மாதிரி, அந்த பீச் கலர் மாதிரி, பீச்சு டார்க்காக வச்ச ஒரு கலர். அடுத்து காஸ்மோஸில் ஆரஞ்சு, டபுள் பீட்டல். இப்போ தான் விதை வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே இந்த சைடு போனோம்னா வரி சிறக வர ஒரே ஒரு செடி தான் எவ்வளோ ஈல்டு கொடுத்துருக்குன்னு பாருங்கள். எடுக்கிற இடமெல்லாமே இப்போ தான் காய் வைக்கணும். காய் முத்தந்து நல்லா சூப்பராக தெரியும். எல்லா இடத்துலையுமே காய் இருக்குது. இன்னும் பூ நிறையா வச்சுக்கிட்டே இருக்குது. அடுத்து இது வந்து ஒரு தக்காளி ரகம். இந்தான ஒன்று, அந்தான ஒன்று, அந்தான சைடு ஒன்று. அடுத்து இங்கே வந்து இதே தான் இந்தான சைடு வரும். இங்கே வந்து மறுபடியும் தர்பூசணி ஒன்று இருக்குது, இன்னும் வளரல. இது வந்து நம்மளோட ரெகுலர் பிங்க் மல்டிஜினியா. இது வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. அடுத்து இது எல்லோ கலர், எல்லாம் வயசாகிடுச்சு. அடுத்து பீச் கலர். இது விதை இப்போ தான் எடுத்துருக்கேன். இன்னும் பியூரிட்டியாக செக் பண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலை, டைம் ஆகும். அடுத்து எல்லாருமே கஷ்டப்படுற சிகப்பு வாடாமல்லி. இது ஏன் முளைக்க மாட்டேங்குதுன்னு நான் வீடியோ தனியாக அப்புறமா போடுறேன். அடுத்து பால்சமில் ஒரு சிங்கிள் கலர். இங்கே பார்த்திங்கன்னா நீட்டு சுரக்காய் பூச்சி தாக்குதலோடு போயிட்டுருக்கு. இது லென்த்து வர வேண்டியது, நம்ம வெயிலில் நல்லா மாட்டிக்கிச்சு. இப்போ தான் கிளைமேட் கரெக்டாக செட் ஆகிருக்கு. வரிப்புடலை ஒரிஜினல் நாட்டுரகம். அடுத்து பேல் கிரீன் காஸ்மோ மேரிகோல்டு. இது வந்து லெமன் எலுமிச்சை தோல் மாதிரி வரும் அந்த கலரில் லைட்டு. அடுத்து ரெகுலர் தாய் பேசில். இந்த ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ பார்த்துருப்போம். இதுமாரி இப்போ இங்கே ஒரு செடி இருக்குது. அடுத்து லெமனில் சிங்கிள் பீட்டல் மேரிகோல்டு. அடுத்து இங்கே ஒரு தக்காளி காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி. நம்ம இன்னும் அதிகமாக எடுக்கலை, சம்மரில் போடுறதுனால செடியை அவ்வளோவா ஈல்டு கொடுக்கல. இங்கே ஃபுல்லாக வரிப்படலையும் அட்டாமிக் கிரேப் தக்காளியும், அது சின்ன சைஸில் வரி வச்ச மாதிரி வரும், திராட்சை மாதிரி, அந்த ஒரு வெரைட்டி தக்காளி இது ஃபுல்லாக. அப்புறம் வரிப்படலை, கீழே வந்து அதே தக்காளியும் இந்த சைடில் பீக்கங்காய் வரும், அங்கே கலந்து வரும். அடுத்து இது பார்த்திங்கன்னா சூப்பராக ஈல்டு கொடுத்துட்டு இப்போ எண்டு ஸ்டேஜில் இருக்குது. ஒரே ஒரு விதை தான் போட்டது, ஒரே ஒரு செடி தான் முளைச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ பூ இருக்குன்னு தெரியும். கொத்து கொத்தாக வச்சு முடிச்சிருச்சு. இதில் விதை பார்த்திங்கன்னா அவ்வளோ இல்லை, இது பூக்கு 1-2 இருந்தாலே பெருசுங்கிற மாதிரி இருக்குது. நம்ம அன்சீசனில் போட்டதுனால இது வெரைட்டி அப்படி தானேன்னு தெரில. இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு சிங்கிள் மேரிகோல்டு. அடுத்த பிம்பா நம்ம கூர்மணி செண்டு மல்லி தான். இதெல்லாமே நீட்ட சொர்க்கா வெரைட்டிஸ். இப்போ தான் மேலே போயிட்டுருக்கு, எப்படி ஈல்டு தருதுன்னு பார்ப்போம். நம்ம வரிப்புடலை இது போன வருஷம்லாம் 7 அடி கிட்ட எடுத்தோம். இப்போ வந்து நோய் தாக்குனதுனால ஒரு 4-5 அடி தான் வந்திருக்கு. இப்போ மறுபடியும் போட்டிருக்கதா நல்லா போய் ஈல்டு கொடுக்குதான்னு பார்ப்போம். இது கோழிக்கொண்டை விட்டுட்டான்னு நினைக்கிறேன். இது ரெகுலர் வெரைட்டி தான், நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு, தானாக முளைச்சது. இங்கே பாருங்கள், இதில் நம்ம இப்போதைக்கு விதை எடுக்க முடியாது. டிசம்பரில் போட்டு குளிர்காலத்து முடிய பக்கமாக விதை எடுத்தால் தான் இதில் விதை வைக்கிது, இல்லை விதை வைக்க மாட்டேங்குது. இது ஒரு காஸ்மோஸ், சூப்பரான கலர். ஆனால்
அவ்வளோதாங்க. இதில் மேக்ஸிமம் விதை எல்லாமே ரெடியாக இருக்கும். புது வெரைட்டிஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இடத்துக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் அதை பற்றி பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.